புனித வாரமாம் தவக்காலத்தின் 24ஆம் நாள். இன்றைய தினத்தில் மிக முக்கியமாக வார்த்தையை குறித்து நாம் சிந்திக்கவிருக்கிறோம். நமக்கு மிகவும் நெருக்கமான புனித அந்தோனியாரை பற்றி பல வகையான புதுமைகள் இருந்தாலும் பிப்ரவரி மாதம் 16ஆம் நாள் த டங்க், அதாவது ஒரு நாவை குறித்ததான ஃபீஸ்ட் ஆஃப் டங்க் என்று அழைக்கப்படுகிறது. அவருடைய நாவை குறித்ததான ஒரு விழாவை கத்தோலிக்க திருச்சபை அன்று எடுக்கிறது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அவருடைய பிறந்த ஊரான இத்தாலியில உள்ள பதுவா மாநகரத்தில் அவருடைய நாவு ஆனது இன்றும் அழியாமல் இருக்கிறது. அவர் இறந்து 30 வருடங்கள் கழித்து அவருடைய பாடியை டீகம்போஸ் பண்ணும்பொழுது பாக்குறாங்க, அந்த நாவானது அழியாமல் ஒரு பிறந்த குழந்தைக்கு எப்படி ஒரு நாய் இருக்குமோ அதே போல் இருந்தது என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். இன்றளவும் கத்தோலிக்க திருச்சபையின் பாதுகாப்பில் இத்தாலியில் உள்ள அவர் பிறந்த ஊரான பதுவாவில் அவருடைய நாவு அழியாமல் இருக்கிறது என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள். எனவே பிறந்தது முதல் இறந்தது வரை புனித அந்தோனியார் எந்த ஒரு தீங்கும் பேசாதவர், தீய சொல்லும் பேசாதவர். கிறிஸ்துவனுடைய நற்செய்தி அறிவிப்பை தவிர வேறு எதுவும் அவரது நாவில் வார்த்தையாக வந்தது கிடையாது. ஆனால் இன்று நாம் நமது வாழ்க்கையில் எப்படி இருக்கிறோம்? நமது உடம்பிற்கு எந்த அளவிற்கு பிரெயின், மூளை மிக முக்கியமானதோ, அதான் ஒரு கட்டுப்பாட்டு அறை மாதிரியோ, அதே போலதான் நாக்கு ஆனது. மனதத்துவ அடிப்படையில் சைக்காலஜிக்கலா பாருங்க, நம்முடைய குரோதம், வெறுப்பு, நம்மளுடைய தேவையில்லாத சிந்தனைகள், ஒருத்தவங்களை எதிரியா பாக்குறது, இந்த மாதிரியான செயல்கள் எல்லாமே எங்க ஒன்று கூடுது அப்படின்னா நாவுலதான் ஒன்று கூடுது. அதுதான் தேவையில்லாத வார்த்தைகளா வெளியில வருது. அதற்கு எதிர்மாறா அன்பு, பாசம், நேசம், மன்னிப்பு, கருணை, மகிழ்ச்சி, இதை பற்றி நாம் யோசிக்கின்ற பொழுது அதுவும் எங்க ஒன்று சேருது, நம்முடைய நாக்குல தான் ஒன்று சேர்ந்து ஒரு வார்த்தையா பிறந்து வெளியே வருது. பாம்பை பற்றி நாம் சிந்திக்கின்ற பொழுது அந்த பாம்பு கொத்துறதுக்கு முன்னாடி தன்னுடைய உடம்பில் உள்ள விஷயத்தை எல்லாத்தையும் கொண்டுட்டு தனது வாயில பற்கள்ல சேர்த்து வச்சுக்குது, அந்த நாவுல சேர்த்து வைக்குது, அந்த நுனி டிப்புக்கு கொண்டுட்டு வந்துருது. அது கடிக்கும் பொழுது பாருங்க, அந்த பாம்பு கொத்தும் பொழுது சேர்த்து வைத்திருந்த எல்லா விஷமும் அப்படியே மனுஷனுக்குள்ளாக ஏறுது. இல்ல எந்த உயிரினத்தை அந்த பாம்பு கொத்துதோ அதுக்குள்ளார அதனுடைய பாய்சன், அந்த வெனம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வார்த்தையும் அதுதான். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். எந்த ஒரு வார்த்தையை நம்ம பேசுறோமோ அதுக்கு உயிர் உள்ளது. எந்த ஒரு காரியத்திற்காக அந்த வார்த்தையை அனுப்புகிறோமோ அந்த காரியத்தை செய்துதான் அந்த வார்த்தை திரும்பி வரும். அது கருக்கு வாய்ந்த, 2 சைடும் கூர்மையான ஒரு வாள் போன்றது, கத்தி போன்றது வார்த்தை என்று தேவ வசனம் சொல்லுகிறது. ஆதியாகமத்தினுடைய முதல் வசனமே எப்படி ஆரம்பிக்கிறது தெரியுமில்ல உங்களுக்கு? கடவுள் தன்னுடைய வார்த்தையினால் 7 நாட்களும் ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொன்றும் படைக்கிறார். பாத்தீங்களா? அவரு சொல்ல சொல்ல உருவாகுது. நம்முடைய வார்த்தை நம்ம குடும்பத்திற்கு வெளியில பணி செய்யக்கூடிய இடங்கள்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நான் பார்த்திருக்கேன், வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல பல பிரச்சனைகளுக்கு காரணம் இந்த காசிப், புரணி பேசுறதா தான் இருக்கும். தேவையில்லாததை பேசுறது, அது உண்மையா என்னானே தெரியாது, ஆனா மத்தவங்களை பத்தி பேசிக்கிட்டு இருப்போம். தேவையில்லாத இடத்தை விட்டு நகருங்க. அங்க நமக்கு வேலை இல்லையா, அந்த இடத்தில் இருக்க வேண்டாம். இதை தவிர்த்துட்டாலே, நமது வார்த்தையை நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டாலே, நமது நாவடக்கத்தை கொண்டு வந்துட்டாலே மேக்சிமம் நமது வாழ்க்கையில மகிழ்ச்சி தான். புனித அந்தோனியார் எடுத்துக்கங்க, அவர் நம்ம ஊர் புனிதர் மாதிரி. இத்தாலியில அவர் பிறந்தாருன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அத்தகைய புனிதர், நம்ம புனிதர் நாவு இன்னைக்கு அழியாம இருக்குன்னா எந்த அளவிற்கு அவர் பேசியிருப்பாரு. அதே மாதிரி நாமும் பேச வேண்டாமா? வார்த்தையில மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். தேவையினா பேசுவோம். நான் சொன்னது மாதிரி நமது மகிழ்ச்சியை வெளிக்கொணர்வதற்கான ஒரு வார்த்தையா இருந்தா போதும். மற்றவங்களை காயப்படுத்த, உதாசீனப்படுத்த, அவர்கள் அழுவதற்கு, அவர்களுக்கு தேவையில்லாத ஒரு பெயினை கொடுக்கறதுக்கு வார்த்தைகளை யூஸ் பண்ண கூடாது. அதுல நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இன்றைய தவக்கால சிந்தனையில அதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம் அன்றோ உள்ளது. யாரிடம் செல்வோம் இறைவா, 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 இறைவா.